வணக்கம். இது ஆர்ஃபன் ஸ்டடி சென்டருடைய ஒரு டிஎன்பிசி கோச்சிங் நிறுவனத்திலிருந்து பேசுகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ அவர் தம்பி சுகுமார் வந்து குரூப் 2ல் லாஸ்ட் வீக் இப்போ கவுன்சிலிங் நடந்தது. அந்த கவுன்சிலிங்கில் வந்து அவர் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டு செலக்ட் ஆகி வந்திருக்கிறாரு, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கிறாரு. ஸோ அவரை முதல்ல நம்ம பயிற்சி மையத்தின் சார்பாகவும் இப்போ டிஎன்பிஎஸ்சிக்காக படித்து கொண்டிருக்கும் லட்சக்கணக்கான மாணவர்கள் சார்பாகவும் முதல்ல அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள் சுகுமார். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, அவர் எப்படி வந்து இதை தேர்வை வெற்றி கொண்டார் அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறோம். ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து குரூப் 4ல் ஒரு டஃபஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் அவுட் ஆஃப் சிலபஸ் எல்லாம் பார்த்துட்டு மனம் உடைஞ்சு போய் ஒரு நம்பிக்கை மேல இருக்கும். இந்த நேரத்தில் எகெயின் ஒரு குரூப் 2 2A தேர்வு ப்ரிலிம்ஸ் வந்திருக்கு. மாணவர்கள் மனநிலையை ஒருநிலைப்படுத்தி படிக்க முடியாத ஒரு சூழல்ல இது போன்ற வெற்றியாளர்கள் மூலமாக நம்ம ஏதாவது ஒரு சேவையை செய்ய முடியுமா, அந்த மாணவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்து ஒரு நம்பிக்கையை கொடுத்து மேலும் அவர்களை படிக்க வைக்க முடியுமா அப்படின்றதுக்காக தான் இந்த சின்ன உரையாடலை நம்ம இங்க இது பண்றோம். இதுல பாத்தீங்கன்னா இப்போ சுகுமார் பத்தி நம்ம சொல்லணும்னா வந்து அவர் மீது முதல்ல அவர் நல்ல நம்பிக்கை வச்சுக்கிட்டாரு. பார்த்தீங்கன்னா ஒரு மேரிடு லைஃப் அவருக்கு 2 குழந்தைகள் இருக்குன்னு சொல்றாரு. அதோட வந்து ஒரு பயிற்சி மையத்தில் சேர்ந்து படித்து ஒரு போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று ஒரு குரூப் 2 லெவலில் போஸ்டிங் அச்சீவ் பண்ணியிருக்கிறாரு. அப்படின்னும் பொழுது அவருடைய தன்னம்பிக்கை விடாமுயற்சியை நம்ம ரொம்ப பாராட்டணும். இது சார்பாக சில விஷயங்களை அவர்கிட்ட கேட்போம். சரியா, நேரடியாக அவருடைய இதுக்கு போகலாம். வணக்கம் சுகுமார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ உங்களுடைய சொந்த ஊர் எது? சொந்த ஊர் சார் கடலூர். வீடு தானமட்டம் தான் இருந்தீங்க. இந்த இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த டிஎன்பிசி பத்தி உங்களுக்கு நிறைய ஒரு நாலேஜ் இருந்ததா? எப்படி இருந்தது? தெரியும் சார், ஆனால் அந்த அளவுக்கு டீப்லி தெரியாது. சரி. ஒரு வாட்டி எக்ஸாம் எழுதிருக்கேன், அது நானே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி. நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி எழுதுங்க? கோச்சிங்கும் போல. ஓகே. இப்போ இந்த குரூப் 2க்கு வந்தீங்கல்ல, இந்த குரூப் 2 பண்ணீங்கல்ல, ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் தான் மெயின் வரீங்க. அப்படின்னும் போது எவ்வளவு நேரம் நீங்க இதுக்காக படிச்சீங்க? ப்ரிலிம்ஸ் அப்பயே ஒரு நாளைக்கு 5 to 6 hours. சரி. காலையில இருக்கலாம் எல்லாம் கம்பைன் பண்ணி. ஓகே. காலையில் ஈவினிங் சேர்த்து ஒரு 5 to 6 hours. சரி. மெயின்ஸ்ல வந்து இந்த லாஸ்டா கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ரொம்பவே கடுமையா படிச்சீங்க. ஒரு நம்பிக்கை. இப்போ எப்படி இந்த போஸ்டிங் வாங்கிடுவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்ததா? நம்பிக்கை தான் உங்களை நகர்த்திருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? இப்போ திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. திருமணம் ஆகி இப்ப குழந்தைகள் வேற, எத்தனை குழந்தைகள் உங்களுக்கு? 2 பேர் சார். 2 குழந்தைகளா? ஒரு பெண் சார், ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஒரு பையன் ஒரு பொண்ணு. படிக்கிறாங்களா அவங்க? பையன் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறார். ஓ, பையன் 7th. ஓகே. பொண்ணு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. பொண்ணு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்குது. இப்போ நீங்க படிக்கும் போது அவங்க எல்லாம் கொஞ்சம் இதா இருப்பாங்க. ஒரு அப்பான்னும் போது அப்ப பிள்ளைங்க, நீங்க நிறைய நேரம் படிக்கிறீங்க, அப்பா வந்து பிள்ளைங்களை என்டர்டைன்மெண்ட்டை இழக்கிற மாதிரி இருக்குமே. ஆமா சார், பசங்க வந்து பொம்மை டிவி ஓப்பன் பண்றாங்க. அப்புறம் வந்து அவங்க ஹோம்ஒர்க் பண்றப்ப சொல்லி கொடுன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஓகே. அப்ப நம்ம புக் எடுத்து வச்சோன்னா நம்ம புக் எடுத்து போமா, நீங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க, அப்புறம் புக்கை எடுத்துட்டு போயிடுவாங்க சில டைம்ல. நம்ம புக்கை எடுத்துட்டு ஓடிடுங்களா? ஆஹா. அப்புறம் அவங்க தூங்கினதுக்கு அப்புறம் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும்ல. அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, இங்க வெளியில போயிட்டாங்க, அந்த டைம்ல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். அப்புறம் ஒய்ஃப் வீட்டுல ஏதாவது வேலை இருக்கும், வெளியில போற வேலை இருக்கும். வயசான அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கொஞ்சம் உடம்பு கண்டிஷன். ஓ, இப்போ அம்மாவையும் நீங்க தான் அதை மேனேஜ் பண்ணிட்டு தான் படிக்கணும். அவங்களும் ஏஜ்டு பர்சன் உடம்பு சரி நடக்க முடியாது. ஓஹோ, ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி அதுவெல்லாம் போக முடியாது. இந்த சூழ்நிலையில தான் நீங்க இந்த வெற்றி அடைகிறீங்க. அப்போ ஒரு மன உறுதி உங்ககிட்ட இருக்குது இல்லையா? எப்படி வாங்கணும்ன்ற ஒரு இப்போ இந்த இதுக்கு எப்படி உங்களை இந்த அளவுக்கு புஷ் பண்ணுச்சு? ஒரு பொருளாதாரம், உங்களுடைய ஃபேமிலி பொருளாதாரம் உங்களை புஷ் பண்ணுச்சா? ஏன்னா ஃபேமிலி ஃபுல்லாக என்னதான் டிபெண்ட் பண்ணியிருக்கு சார். அம்மா ட்ரீட்மெண்ட் சரி, பசங்களோட படிப்பு, ஒய்ஃபு பார்த்து வீட்டு செலவெல்லாம் நம்மளை டிபெண்ட் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம சம்பாதிச்சாதான் வேற வழி கிடையாது. வேற யாரும் நம்ம கடன் வாங்கணும் நமக்கு தெரியாது. நம்ம அதனால நம்ம எப்படியாவது வேலை வாங்கினாதான் நம்ம லைஃப் லீட் பண்ண முடியும்னு ஒரு படிச்சு எப்படியாவது வேலைக்கு வாங்கணும்னு ஒரு முடிவாக இருந்தது. அது கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும். சரி, இப்போ வாங்கிட்டீங்க, உங்க மனசுல இப்போ எப்படி இருக்கு? தைரியம் இருக்கா? முதல்ல இருந்ததுக்கு இப்போதைக்கு அந்த மாற்றம் மனசுக்குள்ள? ஃபர்ஸ்ட் வாங்கணும்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது சார். இப்போ வந்து வாங்கினதுக்கப்புறம் கிடைச்சி போச்சுன்றதுனால நம்ம ஒரு தைரியமா இருக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம செட்டில் ஆகிட்டோம்னா ஓரளவுக்கு அதனால நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம அழகாக லீட் பண்ணிட்டு போயிட்டு வாங்கினது. இப்போ வாங்கினதுனால நம்ம கொஞ்சம் நம்ம தைரியம். இப்போ நீங்க படிக்கும் போது உங்களுக்கு உங்க ஏரியாவில் உங்க சொந்தக்காரங்களோ இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோ உறவினர்களோ ஒரு அளவுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கிடைச்சிருக்குமான்னு சொல்ல முடியாது. ஆஃப்டர் தட் இப்போ உங்களுக்கு கிடைச்சதுன்றதுக்கு பிறகு நான் அவங்ககிட்ட மேக்ஸிமம் டிஸ்கஸ் பண்ணவே இல்லை நாங்கள் படிக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா யாரும் மோட்டிவேட் பண்ண போகுது அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க. இப்போ நீங்கள் வேலையை வாங்கிட்டீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப அப்பயும் பொறாமையோட தான் பார்ப்பாங்க.
நீங்கள் வேலையை வாங்கன்னு வச்சுங்க, இவன் படிச்சு சும்மா புக் எடுத்து சுற்றிட்டு இருந்தான், ஒரு ஏழாமத்தோட தான் பார்ப்பாங்க. ஓ ரைட்டு. நம்ம செல்ஃப் மோட்டிவேஷன் நம்ம ஃபேமிலிக்காக தான் நம்ம படிக்கணும், அந்த ஒரு இதாக. கரெக்ட் கரெக்ட். இல்லை இப்போ இது தெரிஞ்சதுன்னா உங்களை நண்பர்களோ இல்லை உறவினர்களோ இப்போ ஃபோன் வருது சார். இப்போ நான் யாரும் சொல்லவே இல்லை, நான் செலக்ட் பண்ணி வச்சுக்கும் யாரும் சொல்லலை. 1-2 பேர் தெரிஞ்சதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கங்க்ராட்ஸ், அவங்க எந்த மனசோட கங்க்ராட்ஸ் சொல்றாங்க நமக்கு தெரியாது. என்ன சார் ஓகே கிடைக்கலாம் அவங்க சந்தோஷம், கிடைச்ச நம்ம தான் இருப்பாங்க. ஆனா இப்ப வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, இப்ப பசங்களை நம்ம நல்லா படிக்க வச்சிடலாம் அப்படின்ற ஒரு இது, நல்ல ஒரு ஹையர் ஸ்டடீஸை கூட அந்த அரசு பணியில இருந்து உங்களால கொடுக்க முடியும் இல்லையா? ஒரு பிள்ளைங்க படிப்பு செலவையோ அல்லது மருத்துவ செலவையோ எதையுமே தைரியமா ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இதுக்கே நீங்க வந்துட்டீங்க இல்லையா? அந்த இதுல வந்துட்டீங்க. இப்போ ஃபர்தரா பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு போஸ்டிங் எங்க போடுறாங்களோ அங்க போயிட்டு நீங்க அந்த இதை இது பண்ணுவீங்க இல்லையா? சரி, இதுக்கு படிக்கும் போது இப்ப படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்க ஏதாவது செய்திகள் சொல்றீங்களா? இப்ப படிச்சுட்டு இருக்க பிள்ளைங்க லாஸ்ட் குரூப் 4ல ரொம்ப டஃப்பா இருந்து ரொம்ப கடினமான ஒரு கேள்வித்தாள் அணுக முடியாம மனம் முடிஞ்சு போய் அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருக்காங்க, இவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அது காம்படிஷன் அதிகமா இருக்கும்போது அவங்க கொஸ்டின் பேப்பர் வந்து காம்படிஷன் அதிகமா இருக்கும்போது அவங்க கொஸ்டின் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணுவாங்க, எப்படியாவது ஃபில்டர் பண்றதுக்கு. நம்ம முயற்சியை போட்டு தான் ஆகணும். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி கோச்சிங் சென்டரு அப்ரோச் பண்ணி படித்தா கொஞ்சம் உங்களுக்கு மோட்டிவேஷன் நிறையா கிடைக்கும். நான் இந்த சென்டரில் இருந்து படித்து எனக்கு நல்லா மோட்டிவேட் பண்ணேன் சார், நீங்கள் நல்லா மோட்டிவேட் பண்ணீங்க. அப்புறம் இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க சார். படிப்பு எப்படி தான் நம்ம தான் உட்காந்து படிக்கணும், காலையில் நைட்டு படித்தா நம்ம தான் படிக்கணும். ஆனால் மோட்டிவேஷன் வந்து நம்ம கொஞ்சம் படிச்சுட்டே இருப்போம், அப்புறம் நம்ம மனம் தளர்ந்துடும், படிக்கலாமா படிக்கலாம் ஒரு டவுட்லேயே இருப்போம். நான் இதுக்கு மட்டும் குரூப் 4 எழுதும்போது வீட்டில் இருந்து தான் படித்தேன். அப்போ வந்து புக்கை எடுப்பேன், ஒரு 2 மணி நேரம் படிப்பேன், அப்புறம் புக் வச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஒரு மோட்டிவேஷன் இல்லாமல் இருந்து இங்கே வந்து உங்களோட மோட்டிவேஷன் இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ்லாம் ரொம்ப மோட்டிவேட் பண்ணாது. அதில் ஒரு கொஞ்சம் உந்து சக்தியாக இருந்தது. அதனால தான் கொஞ்சம் டெஸ்ட்லாம் எழுதுனீங்க? டெஸ்ட் நல்லா இருந்தது சார். டெஸ்ட் வந்து வீட்டில் நம்ம படித்து நம்ம டெஸ்ட் எழுதத்தோட இங்கே வந்து கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் தரம் நல்லா இருந்தது சார். அதனால கொஞ்சம் நல்லா அச்சீவ் பண்ண முடியுது. அங்கே கொஸ்டின் அப்ரோச் பண்ணுறது எப்படி, இங்கே டெஸ்ட் அட்டன் பண்ணனால தான் எனக்கு தெரிஞ்சது எப்படி நம்ம அங்கே அப்ரோச் பண்ணுறதுன்னு. நாங்கள் எல்லாம் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்க முடியாது. கொஸ்டின் பேப்பர் இங்கே அட்டன் பண்ண நேராக போய் நாங்கள் போயிருந்தோம்னா நம்மளால டைம் மேனேஜ் பண்ணிருக்கு, அப்புறம் வாய்ப்பு இழந்திருக்கு. அதனால டெஸ்ட் பேப்பர்ஸும் கை கொடுத்தது இல்லையா? ரைட் ரைட் ரைட். சரி, வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சென்டருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புச்சு. ஏன்னா வந்து ஃபிலிம்ஸுக்கு வந்து நிறைய பேர் படிச்சாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல உங்களோட இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஓகே உங்களுக்கு கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் மெயின்ஸ் எதுவும் ஸ்ட்ரென்த் குறைஞ்சி போச்சு. நீங்கள் ஸ்டாஃபை ப்ரொவைட் பண்ணி அப்புறம் இங்கே கரண்ட் இருக்கு, வாட்டர் இருக்கு, ரெண்ட் இருக்கு, எல்லாம் பண்ணி நான் யோசிச்சு வந்தேன். ஒரு 7-8 பேர் இருந்திருக்கணும். 8 பேர்ல 8 to 10 பேர் தான் இருப்போம். இவங்களுக்கு நீங்கள் ஸ்டாஃப் அரேஞ்ச் பண்ணணும், இங்கே எல்லாத்தையும் செட் பண்ணி கொடுக்குறது கஷ்டமான இருக்கலாம். அப்புறம் ஷெடியூல் போட்டு கொடுக்கணும் அவங்களுக்கு ஸ்டாஃப்ஸ் எடுக்கிறதுக்கு. நான் யோசிப்பேன், இந்த அளவுக்கு வேற எங்கே எடுத்து செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது இன்கம் வர மாதிரி இல்லை அவங்க எடுத்து நடத்த முடிஞ்சதான் நடத்துவாங்க. அவங்களோட எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு யாரும் ஸ்ட்ரென்த் இருந்தால் தான் நடத்துவாங்க. நம்ம ஸ்ட்ரென்த் இல்லைனாலும் நம்பி வந்து மாணவர்களுக்காக செய்யணும். நான் அது யோசிச்சிருந்தேன், வீட்டில் இருக்கும்போது கூட யோசிச்சாங்க. பரவாயில்ல, மெயின்ஸுக்கு வந்து ஆள் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் சொன்ன வார்த்தை காப்பாற்றிங்க சார். மெயின்ஸ் நான் எப்படியாவது எடுக்கிறேன்னு சொன்னீங்க, அதே மாதிரி அதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ ஒரு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படிப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர், ஒரு 400 பேர், 500 பேர் மெயின் எக்ஸாம் படிச்சு அதில் ஒரு 15-20 பேர் வாங்கியிருப்பாங்க, அல்லது ஒரு 25-30 பேர் கூட வாங்கியிருக்கலாம் ஒரு 500 பேர் படிக்கிறதுல. பட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சென்டர்ஸ்லாம் குவாலிட்டியாக இருக்கும், ஆனால் வெளியில் தெரியாது. ஏன்னா விளம்பரங்கள் அதிகமாக இருக்காது. இதை விளம்பரப்படுத்தணுன்ற எண்ணங்கள் எங்களுக்கும் கிடையாது இல்லையா? பட் குவாலிட்டி சென்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே ப்ரௌடாக சொல்லிக்கலாம். அதை தமிழ்நாடு லெவலில் ஒரு நல்ல ஒரு போட்டி தேர்வு மையமாக இந்த ஆர்ஃபனன்ஸ் மையம் விளங்குதுன்றத எங்களை போல இருக்கிறவங்க ஃபேக்கல்டி இங்கே வந்து சர்வீஸ் பண்ணுறவங்க சொல்ல தேவையில்லை. பட் ஸ்டூடெண்ட்ஸ், படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க அதை பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான சென்டர்ஸ்னு. அதனால் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமும் சரி இந்த டைமும் சரி மெயினுக்கு படித்தவங்க குறைவான நபர்கள் தான் படித்தாங்க. பட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து தலைநகரத்தை நோக்கி ஒரு பெரிய இடத்துல போய் படித்தா தான் கிடைக்கும்ன்றாங்க. அது தவறு. எங்கே இருந்தாலும் நம்ம என்ன இன்புட் பண்ணுறோம், எப்படி படிக்கிறோம் அப்படின்றது தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை சரியான முறையில் எடுத்து கொடுக்குறோம், மாணவர்கள்கிட்ட சொல்கிறோம். அதை அவர் முழுமையாக கேட்டார். எங்களுடைய இது மட்டும் கிடையாது, முழுமையாக நம்பினார். டீச்சர்ஸை நம்பினார், அந்த ஸ்டடி சென்டர்ஸை நம்பினார். சரி நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்பினாங்க. நம்ம என்ன சொன்னோமோ அதை கேட்டார். சுகுமார் என்ன சொன்னோமோ அதை கேட்டார். எல்லா டெஸ்ட்டும் கரெக்டாக வந்தார்.
ஹார்ட் ஒர்க் பண்ணாரு, படிச்சாரு, இப்போ ஜாப் கிடைச்சிருச்சு. அதனால வந்து பார்க்குற எல்லாரும் என்ன சொல்றேன்னா, ஒரு தேர்வு, ஒரு குரூப் 4 தேர்வு அப்படி இருந்ததுன்றதுக்காக உடனே நம்ம மனம் முடைஞ்சிட வேண்டாம். அடுத்து குரூப் 2 வந்துருச்சு, அவங்களோட போய் நம்ம என்ன பண்ண முடியாது, போட்டி போட முடியாது. தமிழக அரசு கண்டிப்பா இத்தனை லட்சம் இளைஞர்களுடைய மனக்குமுறலுக்கு ஒரு நல்ல மதிப்பளித்து வந்து தமிழக அரசு அந்த குரூப் 4ல ஒரு நல்ல முடிவை அறிவிச்சு எக்ஸாம் வைக்கலாம், தவறே கிடையாது, அதை செய்யலாம். அல்லது நம்பர் ஆஃப் போஸ்ட்டை ஒரு லட்சக்கணக்கான வேகன்சி இருக்கும்போது 2000ன்றதுலாம் ஒரு குறைவான போஸ்ட்டு, அதை இன்க்ரீஸ் பண்ணலாம். அதே போல் வரக்கூடிய இந்த குரூப் 2 2Aவுக்கான போஸ்ட் நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து வெறும் 695 அந்த மாதிரி இருக்குது. இதையும் அவங்க கொஞ்சம் மாற்றலாம். அது கண்டிப்பாக எதிர்பார்க்குறாங்க இளைஞர்கள். வந்து எப்படியும் இது டென்டேட்டிவான ஒரு ஃபிகர் தான். இது நடந்து மெயின் எக்ஸாம் வர்றதுக்குள்ள கண்டிப்பாக இது ஆயிரக்கணக்கான அளவில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ தமிழக அரசு டிஎன்பிசியை நம்பி இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மிடில் கிளாஸ் மாணவர்களுக்கும் பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கக்கூடிய மாணவர்கள், மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்களின் ஒரு கலங்கரை விளக்கம் டிஎன்பிசி. இந்த டிஎன்பிசி மூலமாக ராத்திரி பகலா தனது வாழ்க்கையெல்லாம் இதுக்காக தொலைச்சிட்டு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் படிக்கக்கூடிய திருமண மாணவர்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், கணவன் இறந்த நிலையில ஆதரவற்ற விதவைகள், இது போன்ற பல்வேறு நிலைகள் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இதை நோக்கி நம்பி இருக்கிறாங்க. டிஎன்பிசி கண்டிப்பா ஒரு நல்ல தரமான கேள்வித்தாள்களுடன் இளைஞர்களுடைய மனநிலையை சோதிக்காத அளவுக்கு செய்யணும். தமிழக அரசு கண்டிப்பா இதுல பார்வை வைக்கணும். இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு சிறு நம்பிக்கை கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை பதிவு பண்றோம். தேங்க்யூ. நம்பிக்கையோட படிங்க, உங்கள் எதிர்காலமும் சிறக்கும். தேங்க்யூ.